என்ன சொன்னீங்க? சூப்பரா? யார் சூப்பர்? இந்த பொம்பளை பிள்ளையா? எப்படி நீர் கசிவு ஏற்பட்டோம்? 18 வயசில் என்ன பிடிக்கும்? 18 வயசில் என்ன பிடிக்கும்? பைத்தியத்தை தவிர என்ன பிடிக்கும்? தோட்டத்தின் குருவி சத்தம், கன்னிப்பொன் காது சத்தம், ரெண்டில் என்ன உன்னத்தோட வரியா 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 வரனே 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 வரனே. எந்த பாட்டுல இருந்து இதெல்லாம் நுழைஞ்ச பத்தியலா? அப்படித்தான் நிறைய பேர் தன் வீடு தெரியாம அடுத்த வீடு நுழைஞ்சு செருப்பு அடி வாங்குறாங்க. ஒரு சிந்தாமணி சிந்துதடி சின்ன மகாதுல காதுல, ஒரு குண்டு மணி குளங்குதடி சின்னமா சொல்லுள்ள சொல்லுள்ள, ஒரு சிந்தாமணி குளங்குதடி சின்ன மகாதுல காதுல. என்ன சிரிப்பு என்ன பார்த்தனே வருது? சும்மா சிங்கிளாத்தான் இருக்கீங்களா? ஏன் இல்லைன்னா என்ன பண்ண போறீங்க? உங்க வீட்டுக்கு வந்து சிலிண்டர் போடுறேன். எதுக்கு சிலிண்டர் போடுறீங்க? அப்பத்தானே வர காப்பி சூட வைக்க முடியும். வர காப்பி சூடு பண்ண வேண்டாம், கொதிக்க வச்சிருங்க. காலை ஒட்டு மசரு. ஏய் தேவையில்லாம பேசாத. ரொம்ப பேசினா கழட்டி கையில கொடுத்துறேன் பாத்துக்க. ஆளுகளையும் மண்டைகளையும் பாரு. நிறுத்துங்க மேடம். என்ன நிறுத்துங்க. என்ன நிறுத்துங்கன்னு எதை சொல்றேன்? எதை சொல்றீங்க? நீ குறக்காரன் தான். நிறுத்துங்க. எதை யாரை சொல்றீங்க? உங்களை சொல்றீங்களா? நீங்க உங்களுக்கு வண்டி சொல்லி தரவா? என்ன சொல்லி தரவா? வண்டி பழக சொல்லி தரவா? சொல்லி கொடுங்க. எனக்கு ஓட்டெல்லாம் தெரியாதுங்க. கீர் ராடு பாத்திருக்கீங்களா? கீர்ல என்ன? இந்த நீளத்துல இருக்கான். நான் வண்டியே ஓட்டுனதில்ல, அப்புறம் ஏன்ட்ட போய் கேட்டா எனக்கு எப்படியா தெரியும்? நான் டாப் வரைக்கும் போவேன், ஆனா ரிவர்ஸ் கீர் விழுகாது. ஏன் அப்படி? அது செயின் பிராக்கெட் போச்சு. என்ன பாக்கெட் போயிருச்சு? அது ரிவர்ஸ் போறேன், கிரிச்சு கிரிச்சா கிரிச்சு கிரிச்சா கிரிச்சு கிரிச்சா கிரிச்சு கிரிச்சான்னு. ஓ வண்டி பழைய வண்டியா? நீங்க நாடகம் நடிக்கிறவங்களா? ஆமா. வாங்க. திருவிழாவுக்கு கூப்பிட்டுருக்காக ஆடுறதுக்காக வந்திருக்கேன். வாங்க. உங்களை கட்டி என்னைய மன்னார்குடியில கூப்பிட்டாங்க, காரைக்குடியில கூப்பிட்டாங்க. ஏன் கேறாங்க? உன் புரிச்சன் கூப்பிடவே இல்லையா? எங்கேயோ கூப்பிடவே இல்லையான்னு கேட்குறேன். வா வா. ஏன்னா இவ்வளோ பேர் வந்திருக்குது என் முகத்தை பார்க்கல, எல்லாமே உன் பழைய செவரொட்டியை பார்க்கத்தேன். ஏய் செவரொட்டிக்கு நாட்டில் கறிக்கடையில் செவரொட்டி கிடைக்கலப்பா. எலும்பு இருக்குன்றியா, மண்டைக்கறி இருக்குன்றியா, செவரொட்டி கிடைக்கல. ஒன்று தானே கிடைக்கும்? ரெண்டு கிடைக்குமா? ஒன்று கிடைக்குமா? ஒரு ஆடு உரிச்சா எத்தனை கிடைக்கும்? ஒரு நாட்டில் கறி அதிகமாக விழுகும், எலும்பு அதிகமாக விழுகும், குடல் இந்த தண்டி இருக்கும். செவரொட்டின்னு தான் முடிச்சா இருக்கும். அது ஆண்டவனோட படைப்பு. அது இந்த உங்களுக்கு எல்லாத்தையும் வச்சு ஆண்டவே வாயை மட்டும் பெருசா வச்சிருக்காங்க. அது மாதிரி இங்க ஒரு 2 பேர் ஆரஞ்சூரியா போலாம். என்ன மிரட்டற? என்னையா? இல்ல நீ என்ன படிக்க ஆளா? ஆம்பளை ரவுடி ஆகலாம். 10 பேர் கூட வருவேன் தண்ணியை போட்டுக்கிட்டு. எதுக்கு? பொம்பளை ரவுடியா இருந்தானா உன் போஸ்ட் மரத்தை ஊண்டி விட்டு போயிருவேன். ஆமா நீங்க ஊன்ற வரைக்கும் என் கையில புளியங்கா பறிச்சிட்டு இருக்குமா? ஏன் வேப்பங்காய் கூட பல தேவையில்லாம பேசாதீங்க. என்ன தேவை? மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் எனக்கு தேவைதான். என்ன தேவைதான்? நீ வச்ச ஆளா நானு? அப்ப வைக்காத ஆளுதான் ஒரு நாள் வைக்க விடா. எதுல? என்ன சொல்ற? நீங்க வச்சிட்டாலும் அப்படியே கிளுகிளுந்தியா இருக்கு. ஏன் கிளுகிளுன்னு இருக்காது? குடிச்சு புடிச்சா குடிச்சு புடிச்சா. ஐயோ வாயை தயவு செஞ்சு அப்படி வைக்காத, எரிச்ச இதா வருது. ஆனா ஒரு நாளைக்கு ஒண்ணையனா. என்னது? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? உன் வீட்டு பக்கமே வர மாட்டேன்னு சொன்னேன். வராத வரைக்கும் நல்லது. அப்படியே திரியுது. ஜெயபிரியா என்னையா சொல்ற? மைக்ல பேசியா? பாதி வார்த்தை புரியுது, பாதி வார்த்தை புரிய மாட்டேங்குது. சென்சார்ல அவன் கட் பண்ணதை விட நான் கட் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் ஆனா நான் என்ன வார்த்தை சொல்றேன்னு என் இளைஞர்களுக்கு பூரா புரியும். இருங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஹலோ, இது என்னது? வெள்ளை அனும வாயில ஊட்டிருக்கே, என்னது? நான் வரும்போது எங்க அப்பத்தா பணியாரத்துக்கு மாவு ஆட்டிக்கிருந்துச்சு. ஓ, மாவுல கொண்டு போய் வாயை ஒட்டியலோ? மாவு வாயில் நக்கி பார்த்தேன், 4 பக்கம் ஓடிடுச்சு. நடுவுல மட்டும் காணோம். நீ ஒரு நாளைக்கு வாய்ப்பு கொடு. எதுக்கு? எதுக்குயா? கொடுத்தேன்னா உன் பணியார சட்டி என்னெல்லாம் சுடுவேன். மொகரக்கட்டையை பாரு, மொகரக்கட்டையை. சிரிச்சுக்கங்க எல்லாரும். இதுக்கு நான் மொகர அந்த ஓவியத்தை சொல்றாரு. என்ன நான் மொகர மொத்த நீதாண்டி பெரிய கட்டை. என்னையா கட்ட? அத மொகர கட்ட. ஓ தயவு செஞ்சு கேளுங்க. நீங்க நல்லா பேசுறீங்க, வாயை ஏன் அப்படி வைக்கிறீங்க? ஜெயபிரியா நீ வாயை பாரு, எங்க அப்பா தாடி இது மாதிரி. ஜெயபிரியா என்ன நீ டவுசர் போட மாட்டீல்ல? அல்ப அவவே என்னென்ன கண்டுபிடிக்கிற, நீ எதை கண்டுபிடிச்சிட்டு இருக்க? அப்ப இந்த செவத்துல ஒரு பூ போட்ட சட்டி இருக்கு, மருதமணி. அது என்னோடது இல்ல, அவரோடது. மருதமணி எந்த காலத்துல பூ போட்ட சட்டி ஓட்டேன்? மாத்திட்டாரு பாஸ். என் நானு நம்புறா. நாங்க என்னத்தை கொண்டு போறோம்? ஒண்ணும் இல்ல, பொம்பளை கடை கேட்டா நாங்க ஒல்லி தமிழ் செக்ஸ் வீடியோ கையிலுக்குள்ள பாத்துக்கிட்டா ஒவ்வொருத்தன் ஜவுண்டு ஏக்குது. நோ எஸ் நோ எஸ். அந்த படம் நீ பார்த்தேன்னா உனக்கு வந்து நல்ல நீர் வரத்து பெருகும். எனக்கு கேரகமா அதை பார்க்கணும். முகரைய பாருங்க. நான் உனக்கு ஏற்றி விடுவா.
நீ ஒண்ணு ஏத்த வேணாம், நீ மூடு. அப்போ இறக்கி விடவா? வாயை மூடுவே. பொண்ணு புடிச்சு ஊட்டி போய் பாத்துக்க, ஆளுகளையும் மண்டைகளையும் பாரு. ரோட்டோர வீட்டுக்காரி, ரோசா பூ சேலக்காரி, கொண்ட நல்ல மசு வச்சக்காரி, ஏய் கொண்ட படல லூஸ்கர், லூசு ஹேர் வச்சகாரி, நீ எனக்கு ஏத்த குச்சிக்காரி. ஏய் ஐயோ இந்த பாட்டுல அப்படி வராதயா. ஒல்லி. குச்சின்னா எதுக்கு தப்பான வார்த்தை இல்ல ஜெயா. குச்சி என்றால் ஒல்லி, ஒல்லிக்காரி, கிராமத்து பாஜையில குச்சிக்காரி. அப்படியா? சரிதானே ப்ரோ? ஏய் எங்க ஊர் பக்கம்லாம் வேற மாதிரி சொல்லுவாங்க. ஒரே ஒரு விஷயம், எதுவுமே இந்த இடத்துல தப்பு கிடையாது. இது கலை. ஆமா, கலைக்காகத்தான் இந்த பொம்பளை பிள்ளைய நான் பேசுறேன். பேசலாம், தப்பு உண்மையிலேயே நல்ல உள்ள 10 பேர்த்த சிரிக்க வைக்கிறதுக்காகத்தான் நம்ம பேசுறோம். என்ன ப்ரோ? நம்மள அக்கா நீங்க பாட்டுக்கு பேச. என்ன ஒண்ணு ஓடி போச்சா? யாரு அது? அந்த பிள்ளையா? அது என் மருமக தான். ஓடி போல, பஸ்ல தான் போச்சு. பஸ்ல போன பிள்ளைய நடந்து போச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏ தில்லாட்டா அங்க டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு. எந்த ஊர்லயாவது குருட்டு பைய பொம்பளைய தடவானாடா? இல்லங்க தடவல, அவர் மேல கைய ப்ரோ. புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினிலே. இந்த காசியை தேடி யாரு வருவார் இந்த உலகத்திலே? பாவம் போக்கிடும் கண்ணீர் கங்கை இங்கே யார் அறிவார்? இந்த பாவ பிறவியின் கண்ணீர் கங்கை இங்கே நான் அறிவார். எந்த காலத்துல கண்ணு தெரியாதவனுக்கு மடுவை பிடிச்சி படைஞ்சேன்? ஹலோ மிஸ்டர் ஓனே மண்ட. ஐயா ஐயா ஐயா, நாங்க நாடகக்காரங்க ஐயா. நீங்க எந்த ஊருங்கய்யா? நாடகக்காரங்க சொன்னாங்க. நான் தோல வந்தேன். இங்க நாடகம் நடக்குதுன்னு சொன்னாங்க. ராதாகிருஷ்ணன் மருதமணி வர்றாங்கன்னு சொன்னாங்க. அதே நாடகத்துக்கு மருதமணி வரலங்க, நேத்து எரிச்சு விட்டேன். ஐயோ ஏங்க அப்படி சொல்றீங்க? உங்க வாயில நல்ல வார்த்தை வராது. எரிச்சு விட்டேன். இல்ல இல்ல, அவருக்கு லூஸ் மோஷன் போகுதுன்னு அவர் வரல. இல்லங்க உங்க பேருங்கய்யா? என் பேர் குஞ்சுமணி. என்ன இப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க? இப்போ கொஞ்ச நேரத்துல கண்டாலுமே அற வாங்குவேன். உங்க பேரு ராதாகிருஷ்ணன். உங்க என் பேர் சப்பு. ஐயா ஐயா தம்பி, தம்பி தப்பு, தம்பி தப்பு. அது சரி, என்ன மயத்துக்கடா என் கண்ணாடி எடுத்து போட்டேன்? ஏங்க கண்ணு தெரியாத போய் மொச்சு மொச்சு. ஐயோ 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 தாய் குளம் மாதிரி தெரியுது. இருங்க இருங்க, தாய் குளமே தான். நீங்க கையை அப்படியே வச்சிருக்கீங்க. உங்க பேரு ஹலோ ஜெயபிரியாவா? ஹலோ மிஸ்டர் குஞ்சுமணி, நல்லா இருக்கீங்களா? குஞ்சு மணி நான் அங்கே பார்த்தா அப்படி தெரியும். வேற எங்க பார்க்கணும்? கலட்டு. நீ மூடு. சொல்லுங்க குஞ்சுமணி அவர்களே, எப்படி இருக்கீங்க நீங்க? கையை சுரண்டாதீங்க. ஜெயபிரியா. யோ என் பேர் செய்ய ஜெயப்பிரியா. நீங்க பிரெயின் கட்டா? என்ன கட்டா? இதுக்கு பார்வை கட்டான்னு. ஜெயபிரியா. ஜெயப்பிரியா இல்ல ஜெயப்பிரியா. நீங்க மொட்டனாக்கா? என் குச்சி கணக்கு கிடக்கான்னு வருங்க. நீ அவன் என்ன சொல்றான்? நீ மூடு. அவன் நீ ஒண்ணு நீ எடுத்து ஓத வேணாம். வாயை மூடு பையா. அவன் குச்சியை சொல்றான். மூடியா போத. இங்க வாங்க மிஸ்டர் குஞ்சுமணி, உங்க குச்சியை காணோமா? ஜெயபிரியா, குச்சியை தொலைச்சு விட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க, கொஞ்சம் உங்களுக்கு துணையா நான் இருக்கிறேன். இல்ல ஜெயபிரியா, ஏயா கொஞ்சம் பாந்தடியும் கொஞ்சம் புடிச்சு விடுறீங்களா? அவன் என்ன சொல்ல வரான்? நீ மூடு. எனக்கு கிரகமா அதை புடிச்சு விடணும்னு முகரே. இல்ல கையை பிடிச்சு கொள்ளார இறக்கி விடுங்கன்னு சொன்னேன். நீங்க இப்ப எங்க போகணும்? நாடகம் பார்க்க போகணும். ஏயா கண்ணு தெரியாதவன் எப்படியா நாடகம் பாப்பா? என்னையா புரியா? பாடுறத கேட்டுக்கிறேன், அவங்க பேசுறது. உங்களுக்கு பாட தெரியுமா? இந்த மாதிரி கண்ணு தெரியாதவங்க, ஏங்க மாமா ராதா மாமா, இந்த மாதிரி கண்ணு தெரியாதவங்க நல்லா அருமையா பாடுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க உங்க வாயை திறந்து ஒரு பாட்டு பாடுங்களே. அண்டங்காக்கா கொண்டக்காரி ரண்டகு ரண்டகு ரண்டகு, அகலமான தொண்டக்காரி. அந்த பாட்டுல அப்படி வராது. அவன் என்ன சொல்ல வரானா? நீ மூடு. அவன் மூடுனா தாண்டி சொல்ல வந்தியா? எந்த ஒரையாவது பார்வை தெரிகிறவங்க உண்மையிலேயே வந்து நாங்கள் எல்லாருமே இறக்கப்படுவோம். ஆனால் நீங்கள் அந்த வேஷம் போட்டிருக்கீங்க. எவனாவது பஸ் ஸ்டாண்டில் இப்படி பாடுவானாடா?
அண்டங்காக்கா கொண்டக்கா ரெண்டக்கா இப்போ ஜோலியை முடிச்சிடுறேன் ரெண்டக்கு. ஐயா இந்த கண்ணாடியை கொஞ்சம் கழட்டிக்கிறவாயா. அதான் பொம்பளை ஆளுகள்லாம் புதுசா கல்யாணம் ஆகி வளகாப்பு போட்ட பொம்பளை இது முகத்தை குழந்தை இவர் மாதிரி அழகா பிறக்கும். நல்லா பாருங்க தான், நல்லா சூத்து மாதிரியே இருக்கு பாருங்க மூஞ்சி. ஏய் கண்ணு தெரியுதா உனக்கு? ஐயோ எந்த வேதமாலும் போட்டு வந்து உன்னை தொட உண்டு பார்த்தா விடவே மாட்டேன்றானே. அப்ப நீங்க சும்மா காட்சிக்கு நடிச்சீங்களா? வேதம் போட்டாலும் உன்னை தொட விட மாட்டேன்றான். குருல வேதம் போட்டாலும் தொட விட மாட்டேன்றான். ஏ ராசா அழுகுறீங்க? ராசா ஐயோ வந்ததுக்கு அவன் ஒரு அடி அடிச்சிட்டியா, நீ ஒரு ஓட்டு அடிச்சு விடுறியா? ஏய் முகரைய பாருங்க முகரைய. அவன் எதை சொல்றானா? நீ மூடு. உன்னை தொட்டாக்கா பட்டுக்கிறோம்மா, ஏ அதுவா தான் ஒட்டிக்கிறோம்மா, உன்னை நானும் தொட்டா மட்டும் பட்டுக்கிறோம்மா. ஐயோ ஐயோ ஐயோ. நீங்க இருங்க மேடம், உங்க போஸ்ட் ஆபீஸ் அந்துவோம் அப்புறம். ஹலோ, உங்களுக்கு கையை விட முடியாது, கை சுளுக்கு. நீ விடுங்க ப்ரோ. நான் கொஞ்சம் விடுறேன். விடுறா வெண்ணமேனே. நீ விடுறா. அதையும் கழட்டி விடுத்தா. ஏய் குஞ்சு பிடிக்கிறவளா இருப்பா அவளடா. என்னடா சொல்ற? முகரைய பாரு முகரைய. என்னைக்காவது மொத்தமா அவுத்து போற நாடகம் முண்டமா தெரிய போகுது. ஒன்னே எட்டு. என்னமா தெரிய போகுது? நான் சட்டியை மறந்து விட்டு நீ ஓன் சட்டியத்தை எடுத்து போட்டு. ஆட காளிப்பைய மயனே. இப்ப தெரியுதா? அத பத்தி பெருமையா வேற பேசிக்கிறேன். அதே உன்னை தொடரும்போது விழுவிழுன்னு இருந்துச்சா? நல்லவேளை அதை தொடல. ஏய் பத்தியா மிஸ்டர் சூப்பி நொறுக்கி விடுவே. எங்க வந்து படிக்கட்டை ஏத்துறான் பாரு. ஆளுகளை மூஞ்சி இதையும் பத்தியலா? தொட்டா மட்டும் பட்டுக்கிறோம்மா, அடி அது மாத்திரம் ஒத்துக்கிறோம்மா, தொட்டா மட்டும் ஒத்துக்கிறோமா. ஐயோ எனக்கு வெக்க வெக்கமா இருக்கு. என்ன சிரிப்பு? என்னடா இப்படின்ற நீ நீ ஏன் மூளை வந்த மாதிரி நிக்கிற? அவன் அப்படித்தான் நின்றான். என்ன நல்ல பொம்பளை, இவ்வளவு அழகான பொம்பளைடா, செஞ்சு வச்ச சிலை மாதிரி இருக்கு. அதை போய் ஒத்தரம் கொடுக்குறியாடா? என்னடா ஐயோ, நீயும் ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிற. ஐயோ அண்ணே 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 ரெண்டு பேரும் சண்டை லேடிஸ் இந்த விஷயம் தலையிட்ட உன் கழுத்திருப்பேன் சேவலை அறுத்தே விடு. மாமா ப்ளீஸ் அண்ணே 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 பாரு அண்ணா, ஆத்தாவா? இவன் மேல இருக்கிற கடுப்புல ஐயா காவல்துறை இருந்தா என் மேல ஒரு கொலை கச்சு போட்டுக்கங்கய்யா. கொண்டுட்டு கூட நான் உள்ள. ஐயோ அண்ணே 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 மருதமணி அண்ணே. வந்து அளவு எடுப்பேன்டா. ஆமா அளவு எடுத்து நீ என்ன அவன் என்ன சொல்ல வரானா? நீ மூடு. என்னடா இது? எனக்கு என் தலை. நீங்க செய்வீங்களா? நீ எங்க செய்ய விடுற? இன்னைக்கு செய்ய போறேன், செய்யுங்க. தொட்டால் பூ மலரும் தொடாமலாம் மலரே, தொட்டாலும் வளராது. படாமல் கைகள் தொடாமல் பிள்ளை வருவதில்லை. யாருக்கு? அவன் என்ன சொல்ல நீ வரானா? மூடு. இந்த பொம்பளை என்னை சொல்லவே விட மாட்டான். பாத்தியா எல்லாத்தையும் செஞ்சு விட்டு அமிர்தாஞ்சு தேய்ச்ச மாதிரி நிக்கிறான் பாரு. பாடா ஆடவா ஆடுங்க மச்சான் ஆடுங்க. ஆடவா. உங்க வாயை திறந்து ஒரு பாட்டு 10 ரூபா அளவுக்கு துணி பட்டு பாரியா? வரமாட்டே போயா. ஐயோ வாய் அப்படி வைக்காத, கிளியாஞ்சட்டி மாதிரியே இருக்கு. ஹிஹி, ஹிஹி. அவர் எம்பிட்டு அழகா இருக்கு. ரொம்ப நன்றி மாமா. என்ன ப்ரோ? இப்படி ஒரு அழகனை என் வாழ்க்கையில கொண்டாந்ததுக்கு நீங்க நல்லா இருக்கு. யார் அழக?
அதே கையை வேக வச்சு விட்டானே. காக்கா வெளிப்பு வந்தா இரும்புல தானே கையை வைப்பாங்க. அதே மாதிரி நீ செய்வேன். நல்ல கட்ட நாட்டு அது மூச்சிய பாருங்களேன். நல்ல கட்ட நட்டு கட்ட நம்ம கிட்ட மாட்டிக்கிட்ட. மச்சான் கோவப்படாதீங்க மச்சான். ஏன் மச்சான் அப்படி வந்து இன்னைக்கு தானே தாமோதரம் பட்டியல தான் இன்னைக்கு உன்னை கொல்ல போறேன்டா. ஒண்ணுக்கு ஆகாத கிளவி வந்து நான் போனேன் கட்டி புடின நொட்டி புடினன்றா. அண்ணே அண்ணே ஏனே கோவப்படுறீங்க? நீங்க வேணாம் வேணாம் பங்காளி உன்னை ஊக்கிட்ட குத்து 80,000 செலவழிக்க வச்சுட்டாலடா. பங்காளி உன் அன்பு இருந்தா போதும். என் ஜிங்க உட்காரு. உங்க அன்பு இளைஞர்கள் அன்பு இருந்தா போதும் ஐயா. உங்க அன்பு ஆதரவு எங்க 2 பேத்துக்கும் இருந்தா போதும் ஐயா. அதே எங்களுக்கு போதுமான ஒரு பலம். சொலையில தோட்டமில்ல நாம் பிறந்த நாடு, சொல்லும்படி ஏது உள்ள கரடு கொஞ்ச காடு. விசாரிக்கிறேன் நோத்தா நல்லா இருக்கா, நொப்பே நல்லா இருக்கா, மைக்கில பேசுமா? நொப்பத்தா நல்லா இருக்கா. ஐயோ ஆண்டவா ஏய் ஆண்டவா மாரியாத்தா யோ, காளியாத்தா. கொஞ்சமாச்சும் உனக்கு நாகரிகம் தெரியுதா? அவர் எவ்வளவு டீசெண்டா நடிச்சிட்டு இருக்காரு. உங்கள மாதிரி லொப்பத்தனமா நடிக்கிறாரு. பொண்ணு பூ மாதிரி. அவன் பாரு பொண்ணு பூ மாதிரி. அவன் பாரு எப்படி சப்பு சப்புன்னு அடிச்சு விடுறாரு. அது உங்களுக்கு தானே தெரியும். நீ ஒரு வட்டம் மாதிரி சப்பு. நீ மூடு முகரைய பாரு மூடு. பொண்ணு பூ மாதிரி. ஆ, பொண்ணு பூவுன்னு ஒண்ணும் சொல்லிருக்காங்க. ஏய் பொண்ணும் பூவும் ஒண்ணுதான். பூவை கட்டி கடையிலே வச்சிட கூடாது. பூவை கட்டினா மண்டையில வைக்கணும். என்னவா இருக்கும்? என்ன சொல்றானா? நீ மூடு. நன்றி. திருந்த மாட்டாடா அவன். பூவா மண்டல சொல்றான். அவன் சொன்னான் நீ பார்த்த. நீ மூடு. அவன் சொல்றேன் உடனே வாய மூடுமையா. உடனே ஒரு நாளைக்கு சென்னையா இருக்குதுடா. செய்யப்பிரியான்னு சொன்னேன்னு சொல்றேன். செய்யப்பிரியா அப்படின்னு சொல்ல தெரியாம சொல்றேன். ஒரு கார் வேகமா போகுதுன்னா கீழே கிடக்குற நாய் என்ன பண்ணுமா? அந்த காரை விரட்டிக்கிட்டே ஓடுமா. ஓடுற முண்டை காரை ஏறி ஓட்டவா போகுது. அது மாதிரிதான். அந்த மாதிரி என்ன நினைக்கிறியா? ஆமா தகத்திட்டாலும் ரெட்டவளாக போடா மொட்டு முண்டை. கார் எடுத்து ஓட்ட முடியலனாலும் கார் நிக்கிற இடத்துல டயர்ல ஒண்ணுக்காக இருந்துருவேன். என்னால அதுதான் அடிக்க முடியும். வேற ஒண்ணு. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு ஒன்ன மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாள். முத்து முத்து கண்ணாலே நான் சுத்தி வந்தே பின்னால். முத்து முத்து கண்ணாலே நான் சுத்தி வந்தே பின்னால். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு ஒன்ன மாலையிட தேடி நாள் எந்த இத்தனொண்ட மொத்தத்தில் லாஸ்டமாடாக்கா. ஐயோ பா. நீ மட்டும் பொம்மனை கூட்டிட்டு வந்து கட்டி கட்டி பிடிக்க நானும். அவன் என்ன நீ போது. சிங்கு சிக்கா சின்னுக்கு சிக்கா சிங்கு சிக்கா. என்ன பாடி கிழிச்சிட்டு அதுக்கு டொக்கு டொக்குன்னு தட்டுறடி. அவன் முண்டை பாட தெரியாம திங்கு திக்கா என்னடா பாட்டு பாடலாம். அவன் புருஷன் எப்படி பாடினார் நல்லா அழகா கேட்கற மாதிரி பாட்டு பாடலாம். அதனால திங்கு திக்கா ஒன்னு இங்க வா. யார புருஷன் சொன்ன?
யார புருஷன்னு சொன்ன உன் புருஷன் பாட்டு நல்லா தாண்டா பாடு. அது. மாமா கவனிச்செல்லாம் கவனிக்கலையா உன் புருஷன் நல்லா அப்பா பாடு அண்ணே அண்ணே மணி அண்ணே என்னண்ணே சொன்னீங்க உன் புருஷன் சொன்னேன். புருஷன் இப்ப யாரு இதுல நீதான் புருஷன். அப்ப என் பொண்டாட்டி யாரு அதனால ஆகுது. ரெண்டு பேரும் டக்கு டக்குன்னு கிட்டி அடிங்க. இல்ல 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 ஏற்கனவே நீ அடிச்சனால இந்த பழக்கத்தை சொல்ற வாமா 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 அத்த பத்த போமா வாமா 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 நீ என்ன செய்வேன்னு தெரியாதா? ஜனகண மனகதி நாயக ஜெயகேபா என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க இப்படி சமாதானம் ஆயிட்டீங்க அந்த பாட்டு பாடினாலே எல்லாம் சமாதானம் ஆகும். அதுதான் தமிழனுக்கு ஒரு ஒற்றுமை. இந்த விஷயத்துல மட்டும்தானா இது இங்க இரு. அண்ணே பேசுனல இப்பதான் நீ உருப்படியா பேசியிருக்க இந்த வார்த்தை ஒரு குத்தாட்டம் போடு. இங்க வாங்க அப்ப நான் வாங்கி கொடுத்த காராச்சவ கக்கு வாய் கொடுத்த முறுக்க கக்கு. சரியா போச்சு. சாரி, ராங் நம்பர். நான் கொடுத்த காசை ரெண்டு பேரும் கொடுங்க போது அண்ணே இப்போ போய் ஜெயப்பிரியா கட்டிப்பிடி நான் புடிச்சா என்னை செருப்பிட்டுறா. ஐயா, என் தம்பின்னா தம்பி. வைக்கிறேன்னு சொல்லி போட்டு வைக்காம தான் போறீங்களே ராசா என்றைக்கு செய்தேன் மண்டைய உழந்து ஊறிய போல. இல்ல, நீ என்றைக்கு என்னை வைக்க சொன்ன நான் என்றைக்கு நான் வைக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆமா நீங்க வச்சு புட்டா பத்தியா அவன் தூய தமிழா என்றைக்கே என்னை வைக்க சொன்னாய். நீ எப்ப வைக்க சொல்றீங்களோ அப்ப டப்பு டப்பு டப்புன்னு எதை வைக்க இதெல்லாம் என் கேரக அவ என்ன நீ சொல்ற மூடு உன்னை நான் கேட்கவே இல்லை நீ பொத்து சண்டைக்கு பஞ்சவர்ண பச்சை கிளி பஞ்சவர்ண பச்சை கிளி பாத்துக்களே ராதாகிருஷ்ணன். பத்தியா ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க பாரு. பஞ்சவன்னு பச்சைக்கிளி அதான் அவன் பச்சைக்கிளி அசுர நீ புச்சக்கிளி. பாடும்போது எனக்கு அப்படியே நக்குன மாதிரி தான் இருக்கு. ஏங்க ஏங்க அவரை வஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அவரே குழந்தை மாதிரி ஏ இருக்காரு. பஞ்சவர்ண பச்சைக்கிளி பச்சைக்கிளி பந்த வேலை முடிஞ்சுப்பா. அங்கதான் குத்து விட மாட்டேன். ஒன்னேவாவது நான் குத்திட்டு போறேன். இந்த குத்துக்கு சம்பளத்துல 350 ரூபா க்ளோஸ். தம்பி 350 ரூபா ஒன்னே குத்துனதுக்கு பிடிக்கிற இல்ல மே கொண்டு 650 ரூபா ஓட்டு 1000 மத்தர் அங்க. அவ என்ன சொல்ல நீ வர? மூடு உன்னை என்ன நான் சொல்லவே கேட்கவே வர இல்லை ஏபிசிடி சொல்லித்தரேன் வாடி சொல்லித்தரேன் கேட்டு கோடி மணியே மணியின் ஒளியே ஆண்டி அடித்தாடியே சொல்லடா மருதமணி இல்லடி ஜெயப்பிரியா. சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு போட்டுறலாம். அடா கம்பத்தில ராஜா விட்டுட்டு போனானே அம்பத்து வெட்டட கம்பத்தில ராஜா விட்டு போனானே அம்பத்தில அந்த வாழைப்பழத்துல காலை வச்சு நான் வலிக்கொடி கீழே விழுங்க நீ வலிக்கு விழுகணும் உன் பாவாட இணுங்கணும் என் பாவன் அதான். அது இந்த ஜென்மத்துல நடக்காது மோந்து கூட பார்க்க முடியாது இதோ உங்களுக்காக இதுவும் உங்களுக்காக நான் மோந்து பாப்பனே. நீ உள்ள கழட்டி தானே போடுவேன். என்ன சொன்ன முகரைய பாரு முகரைய மூஞ்சி முகர கட்டி இப்படி ஒரு வீசின வயல நான் எந்த மாவட்டத்திலையும் பார்க்கல. குத்துனே குத்துனே வா எதுக்கு வா வா பார்த்து யாரே வா
நச்சு தெரிஞ்சிருச்சு போ. அத்தி உராட்டு பிள்ளைய குளத்துறானே. எவனாவது பொம்பளைட்ட எப்படி போவானாடா? எரிச்ச இத கலப்புற மாதிரி. என்னமோ கண்டனர்ல வந்த டைனாசர் மாதிரி. வா. இந்த முண்டைக்கு ஒத்த கண்ணு தெரியாது. இங்க பாரு. அவரை பார்த்து அப்படி சுண்டி இல்லடா அருணாச்சி மயனே. அவரை பார்த்து அப்படி சொல்லாதீங்க. அவருக்கு அழகே ஒரு ஒன்னப்பத்தட்டும் தாரே. ஒத்தரு வைத்தாரே ஒரு மனப்பத்தட்டு தாரே. தெரியும்டா நீ டோல்கட்டு போடுவேன்னு தெரியும்டா. நீ என்ன நீ டோல்கட்டு கம்பெனில நீ வேலை பார்த்துட்டு இருக்க. ஏய் நீலாம் ஒரு ஏய் ஐயோ ஐயோ அண்ணே 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 என்னடா உனக்கு? ஏய் வா, நான் உன்னை ஒண்ணும் செய்யல மேடம். ஏன் ராசா அழுகுற? அழுகாத ராசா அழுகாத. இவனோட இருந்த இந்த ஜென்மத்துல அதை பார்க்க முடியாது. உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில். அண்ணே அண்ணே, எனக்குன்னு இருக்கிற ஒரு அழகி இவதான். இவளை விட்டா எனக்கு எந்த பொம்பளையும் கிடைக்காதுன்னு. என் வாழ்க்கையில நீ கசகசப்பு பண்ணிடாத. என்னது கசகசப்பா? உங்க வாழ்க்கையில என் உலக்கை விடவே மாட்டேன். இன்னும் நீ திருந்தலையாடா? இன்னும் திருந்தலையா? அண்ணா அண்ணா முகரையப்பா. ஜெயா, அண்ணா என்னடா அப்படியே முடி ஓட்ட மாதிரி மாறிட்ட? இல்ல மாமா, அவரை நீங்க வஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா? எனக்கு கோவமா வருது. ஏன் அவன் விட்டோம்னா அவரை பார்க்கல குழந்தை மாதிரி ரொம்ப நல்ல பிள்ளையா அவனுக்கு அழகா இருக்காருல்ல. இடம் கொடுத்தீங்கன்னா வேலிக்கம்பை ஊண்டிடுவேன். நாளைக்கு கல்ல புடுங்க முடியல, இப்போ இட பிரச்சனை ஆகி போகும். இந்த நிலாவே காய போடுறேன் பாரு. ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? அப்புறம் ஏன் மொச்சு மொச்சுன்னு அடிக்கிறீங்க? என்ன மாத்த சொல்றேன் பாரு. என்ன மூடு. நான் இப்படி தொட்டு 1.5 வருஷம் இருக்கும். அதே கட்ட வரலே இந்த அடி அடிக்கிறான். நல்ல வேலையா. அவன் சொந்த வரல என்ன அடி அடிக்கிறான். எல்லாத்தையும் செஞ்சு விட்டு அது எப்படிரா மிளகாத்தூள் கொட்டின நாய் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறேன். ஆனா நான் தான் இந்த நாடகத்துக்கு உனக்கு ஜோடி. அப்ப அவர் எதுக்கு கூட்டு வந்திருக்கீங்க? நீ அத்தை கூலி சம்பளத்துக்கு வந்தவன். ஆனா இவன் ஓனர் மாதிரி ஆயிட்டான் வர வர. தம்பி அந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்க என்ன அதிகமா சொல்லாத தம்பி. நீ கொடுக்குற சம்பளத்துக்கு நான் உழைக்கணும். நீங்க ஓனருத ஓரமா உட்காருங்க. நான் கூலி வேலைக்கு வந்தவன். அத்தை கூலிக்கு பூரா வேலையை நான் பார்த்துட்டு போயிடுறேன். அப்போ நான் கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு போவா? நீ செக்யூரிட்டியா படுத்துக்கிறியா? பாத்தியா ஜெயா, அத்தை கூலி சம்பளத்துக்கு வந்தவன் ஓனர் ஆயிட்டேன். நான் ஓனரு உளுந்தோட உளுந்தோட இருக்காங்க. என் மாமனை ஏன் இப்படி அழுக வச்சு வேடிக்கை பார்க்கறீங்க? பாவம் அவர். நீ மூடு. நான் என்ன நீ பொத்து. நீ ஆகுன பொத்து விட திறந்து விட முடியாது. ஐயோ, வேற மாதிரி பேசு தயவு செஞ்சு. கைய பிடிக்கணும் சாமி. பத்தியா, இங்க சரக்கு சாப்பிடும் போது பக்கத்து டேபிள்ல உள்ள இவனுக்கு போதை ஏறுமா? எல்லா வேலையும் பாரு. அவர் ஏன் நீங்க பண்றத பார்த்தா ஒரு வயித்தச்சு பண்றாரு? வயிற்று வரல உள். நீங்க பண்ற மாதிரி எனக்கு பூரா மாதிரி ஒழுகுது. நீ மூடு. துறக்காத. வா, என் அருகில் வா. போ அருகில் போ போ. கிட்ட போ. இது போங்க காக்கா. தங்கச்சி போ தங்கச்சி. சின்னம்மா மகளே நீ அப்ப நான் உனக்கு என்ன வேணும்? நீ எனக்கு மச்சனே. அவ இவ்வளவு நேரம் அந்த பிள்ளைய பிடஞ்சு கிடந்த. ஐயா அப்ப அப்படின்டா நீ சம்பளம் கொடுக்க மாட்ட காலையில போமா. ஏய், சம்பளத்துக்கா அப்படியே மாறிட்டான்டா. அவன் என்ன பண்றது? காலையில 4000 ரூபாய் வாங்கணும். ஜெயா, இருக்கு. குளிக்கும் போது உன் முதுகுக்கு சோப்பு போட அந்த பர்மிஷன் கொடுப்பியா? என்னைக்கு வர? நீ சோப்பை போடு, நான் தண்ணியை வந்து ஊத்துறேன். நீ சோப்பாரு, நான் தண்ணியா இருக்கிறேன். ஐயோ, சோப்பு கூட ஒரு இடத்துல படாம விட்டுறான். அந்த தண்ணி இருக்கே. ஏன் எறும்பு கிரும்பு எதுவும் கடிச்சு பிடிச்சா ஏன் இப்படி ஓடி வைக்கிறீங்க? அதுலயாவது அவன் சந்தோஷமா இருந்துக்கிறட்டும். வேற எந்த பொம்பளையும் தொட முடியாது. ஐயோ இங்க வாங்களே, இங்க வாங்களே, இங்க வாங்களே.
பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. இங்க வாங்க, பக்கத்துல வாங்க. ஒண்ணும் பண்ண மாட்டேங்க, வாங்க. நான் சம்பளத்தை பிடிப்பேன். ஐயோ ஐயோ, உனக்கு என்ன வேணும் இது? அப்புறம் என்னம்மா இதுக்கு தண்ணி விடும் மயிரை போடும் இங்க வாடா. பேசாதடா, மூடுறா, அங்க வர்றா. நீ மூடு. இந்த பொம்பளை என்னை சொல்லவே விட மாட்டாடா. நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றால் ஜெயா, அப்புறம் நாளைக்கு ஏதாவது செஞ்சு விட்டியான்னு ஏன்ட்ட நீ வயிற்ற தள்ளிட்டு வரக்கூடாது. என்னது வயிற்று தள்ளிட்டு வரக்கூடாதா? நாவாஞ்சாலைக்குள்ள கட்டெரும்பு பூக்குது. எதுக்கு? நசுக்குங்கடா முட்டையலா. எறும்பு பூந்து சிண்டுவேன், அடுத்து டைனாசர் வந்து சிண்டுவேன், நல்லா அடப்படுத்து சிண்டுவேன். எல்லாம் எதுக்கு சொல்றேன்? அழகா ஏத்தா என்னை செருப்பை கழட்டி கூட அடி. அவனை அழகான்னு சொல்லாத, அவன் வாயப்பாரு. சில உண்மைகள் வாழ்க்கையில கசக்கத்தான் செய்யும். அவர் எம்பிட்டு அழகா அஜித் குமார் சார் மாதிரியே இருக்காரு. அந்த முட்டைக்கு கண்டு தெரியாம சுத்தி திரியா. இந்தா அன்னைக்கு அப்படித்தான் மைக்கில் முட்டி விட்டு நான் சொல்றேன். ஆனா இவனுக்கு உனக்கு ஒரு வேலை பிள்ளை பிறந்துச்சுன்னா அழகா அந்த பிள்ளை என்னை எப்படி தெரியுமா கூப்பிடும்? எப்படி கூப்பிடும்? நான் தான் சித்தப்பா, எங்க அப்பா மருதமணி நாடத்துக்கு போயிட்டேன் சித்தப்பா. ஆமாண்ணே, அதை சும்மா சொன்னேன். அது ஏன் முண்டாட்டி என்னது கதைக்கு ஏன் முண்டாட்டித்தா? ஜெயா ஜெயா ஜெயா, நான் உன்னைய எந்த ஆங்கிலம் உன்னை தூக்கி போட்டு பொழக்கிறதுன்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அரைஞ்சு விடுவேன். அவனுக்கு என்ன இடம் கொடுக்குறான் அஜோத்தியா, நாக்க சொல்லட்டேன் பாரு. ஒரு வாய்ப்பு கொடுத்தா உன் மாவளை கடங்கே இது பண்ணிடுவேன். என்னை நிம்மதியா இருக்க வர்றா. அப்ப இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்திருக்கானா? நான் சந்தேகப்படலை. இங்க வாழ வேறே நான் உனக்கு தீபாவளிக்கு புசுவானம் வாங்கி தருவேண்ணா. என்னவா இருக்கீங்க? புசுவானத்தை எங்க வைக்க சொல்லுதுன்னு வாயில வச்சு விடுவோம். ஓ மொட்டை மொட்டை மாடியில் வைக்க சொன்னியா? மொட்டை வா. மற்ற லவ்வர்ஸ் மாதிரி நான் உன்னை பைக்கில் கூட்டு போக மாட்டேன். உன்னைய டாட்டாச்சில மல்லாக்க படுக்க வச்சு கூட்டு போவேன். எதுக்கு டாடா ஏசில மல்லாக்க படுக்க வச்சு கூட்டு போகணும்? ஹலோ, மைக்கில் பேசுங்க. இங்க வாங்க. என்னமோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? இல்ல, உன்னுடைய அழக டாடா ஏசில ஏன் மட்டமலாக படுக்க சொல்றேன் தெரியுமா? ஏ பகல்ல போனா அந்த சூரியன் பார்க்கட்டும், இரவுல போனா அந்த நிலவு பார்க்கட்டும், ஆக மொத்தம் ஊரே பார்க்கட்டும். அப்படிதானே? அதுக்காக கிடையாது. அந்த டாட்டாச்சில போகும்போது கடக்கு புடக்குன்னு சொல்லும் போது நீ தாளாட்டு கேட்டு தூங்கணும். என்ன சொன்னீங்க? டனுக்கு பிடுக்கு. வா ஜெயா, உனக்கு பிடிச்ச கிழங்கு என்ன கிழங்கு? யார் அது? கப்ப கிழங்கு. எத்தனை பேர் இதில் உன் மேலே வெறி கொண்டு இருக்கானோ? ஜெயா, நீ பல்லு வளர்க்கும் போது உன் எச்சியா நான் இருக்கணும். அதனால ஜெயபிரியா ஆறு ஜெயா அண்ணே அண்ணே. மாமா உங்க அண்ணனா? ஐயோ பெரிய மாமா, தெரியாம பேசினே. பெரிய மாமா இப்ப போய் அதை செய்ய சொல்ற நீ வாடுக்கு வருது. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுனே. ஆசீர்வாதம் ஏங்க, நீங்க தான் எங்க வீட்டுல முதல் தெய்வம். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கணும். தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவன யார் நினைத்தாரோ, யார் நினைத்தாரோ, யார் நினைத்தாரோ. வளரோ பெறையே தேயாதே, இனியோ அழுது தேம்பாதே. அழுதா மனசு தாங்காதே, இனியோ அழுது தேம்பாதே.
அளவுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க. கையை பிடிச்சி மொப்ப நாய் மாதிரி வாடை எடுத்து, டேய் உலகாப்புக்கு வராத ஒரு குறை தான்டா, நீ ஆசீர்வாதம் பண்ணியா இல்லை அதிரசத்துக்கு மாவு வேணும். மாமா மொத்தா என்னது தம்பி மாமா அந்த பெரிய மாமா ஆசீர்வாதம் பண்ணாங்க எனக்கு. ஆசீர்வாதம் பண்ணல, அவர் காலில் விழுகிறத கூட அவரால தாங்கிக்க முடியல. அந்த அளவுக்கு அவர் மனசுல என்னை வச்சிருக்காரு. அவன் விரல பிடிச்சி 1-2 தடவை 2 நாள் கழிச்சு வரமாட்டானா? இல்லை கெட்ட ரோக்கரவே. அண்ணே இன்னைக்கு சொல்கிறேன், உனக்கு வேற கல்யாணம் உறுதியாயிருச்சு. அது வெளிநாட்டுலேருந்து விசா வேற வந்துருச்சு. நான் இப்போ போகலண்ணே, எனக்கு உடம்பு சரியில்லை. நான் வெளிநாட்டு போனால் நீ உள்நாட்டில் எல்லா வேலையும் பார்க்கலாம்னு. தயவு செய்து மருதமணி, நீ ஐயனார் கோயில் பூசாரி, மருதுடைய ஐயனார் இல்லை இந்த வருஷம் என் தம்பி வாங்குறியா? இல்லைடா, அந்த கோயிலை நினச்சி நீ யாருக்கு விபூதி எழுதி கொடுத்தாலும் அதை கேட்கும். எந்த குழந்தை வந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணு, எங்களை மாதிரி ஜோடிகள் வந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணு. தயவு செஞ்சு எந்த பிள்ளைக்கு நீ சேனை வச்சிடாத. என்ன வச்சிடாத சேனை அப்படின்னா என்னையா? தொட்டு தொட்டு வாயில வைக்கிறது. ஓ சீனி தண்ணியா? அது ஜெயா, நானே அதான் நினைச்சேன். ஜெயா, நான் முதல்ல உள்ள முரட்டுத்தனமாக நடந்துக்கிருவேன். அப்படி நடக்காதீங்க, ஓடி போயிடுவாங்க. முதலிரவில் நம்ம வந்தவனையே அங்கே வா, நீ இங்கிட்டு வராத, அரைஞ்சு விடுவேன். அங்கே போடா போடா. இங்கிட்டு நின்னா காதுல கத்தாதயா. இங்கிட்டு நின்னா ஜெயா. என்னமே தெரியுதுல்ல. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வரும்போது உன் முடி அவுத்து போட்டு வராது. இடைஞ்சலா இருக்குன்றியா? ஏன் மாமா அவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்கிறீங்க? நீங்க சொன்னீங்கன்னா ஆணிலே மாட்டிட்டு வந்துடுறேன். நான் ஏசி போட்டு வைக்கவா காத்தாடி போடவா? ஏசி விடாது, ரொம்ப குளிரும், நீ நுடங்கி படுத்துக்குருவ. ஆடா என்ன செய்ய? காத்தாடி போட்டு காத்தாடி அதே நடக்குன்னு சுத்து. ஏன்டா டேய், ஃபர்ஸ்ட் நைட்டு எனக்கா உனக்காடா? ஏய் ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க உண்மையை நான் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நைட்டில் குனிஞ்சுக்கிறவனா? நீ குடிஞ்சுக்குருவியா? அது உன் முதுகுல ஏறுமா? ஏண்டா ஏய் நீ என்னடா ஏய் ஒரு போயிடுறேன், தயவு செய்து உங்க காலில் கூட கும்பிட்டு விழுகிறேன். நான் போயிடுறேன் தம்பி. நீங்க கல்யாணம் முடிச்சாலும் சரி, நீ கல்யாணம் முடிக்க எப்படி போனாலும் கூட அழகா அழகா இவன் குடிஞ்சுக்கிறோம்ன்றானே, நீ என்ன செய்ய முடியும்? நீ என்ன பண்ணுவ? நான் யோசிச்சு பார்க்க முடியும். ஐயோ அது எனக்கு பேபி மாதிரி நான் உப்பானி விளையாடுவேன். உப்பானியா? அது என்ன உப்பானி? வேலை எப்படா உப்பாடி விளையாடுறது? அதுவும் 12:05 வந்தா தான் நான் உன்னை ஏற்றுக்குருவேன். ஆமா ரொம்ப ஏத்துக்குருவா இருப்பான். 12:10 வந்தா அனுப்பி விட்டுருவியா? ஐயோ நீ எங்க இருப்ப? நானும் உன் வீட்டு கதவுகளே நின்றுக்கிட்டு இருப்பேன். அவர் தான் திருப்பி வந்து அலசி விடுறவர். மயத்தை புடுங்கினத போல பத்தியா? நீக்குறக்காரன் ட்ரை பண்றேன் பாரு. எப்படி தெரியுமா காதல்? உன்னை ஏத்தேன். நீங்க போ விட்டா போ. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு செந்தக்கட்டம் பாடதையா ராதா மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அரவம் இல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே மருதமணிய தாங்கவில்லை. சிவரளி தோட்டத்தில ஒண்ணு நினைச்சேன், எந்த கெட்டு பாடுறம்மா இந்த மனதே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடமு நனையிலே பசிக்குது மனசினிலே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. புண்டுடம்ப பார்க்கையிலே போதையும் தீரதில்லை. வண்ணமே என்னமோ சொல்ல
நினைச்சேன் என்ன கண்டதும் சொல்ல மறந்தேன் என்ன 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 மிறந்தும் எல்லாத்திலும் நிதானே செவ்வரளி தோட்டத்தில ஒண்ணு நினைச்சேன் கேட்ட பாடுதம்மா இந்த மனசு என்ன தொண்டை அருகது ஓயாதம்மா ஆசை அது நேராதம்மா பாஜ வச்ச பொண்ணு மனம் பாஜ வச்ச பொண்ணாட்டம் மனசில திண்டாட்டம் மயிலில கொண்டாட்டம் அருகது ஓயாதம்மா ஆசை அது நேராதம்மா 108 வந்து ஒண்ணு கொண்டு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும் சொந்தத்திலும் பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும் ஒண்ணு கொண்டு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும் சொந்தத்திலும் பலம் இருந்தா கடையில ஆப்பிள் இருக்கும் உன்ன கடையில் ஆப்பு இருக்குமா? ஆப்பிளா இருக்காதா? என்னப்பா அது? உன் காதலை சொல். இந்த பாட்டுல இப்படி பாடியெல்லாம் வராது. என்னைய குழம்பு பிடிச்சா வாந்தி எடுக்கிறேன். உன் காதலை சொல், அந்த வருத்தாடு வந்துட போறான். உங்களை பார்த்தா எனக்கு பார்த்த காதல் எப்படி சொல்லலாம்? எப்படி? என்னது? விட்டதை பாடுவீங்க. நாங்க ஒண்ணுக்கு ஒண்ணும் உறவு இருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும் சொந்தத்திலும் பள்ளம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும் உன்னை விட யாரும் இல்லை உத்தரவு தேவையில்லை என்னையா வெக்கமது உங்களுக்கு இல்லை வெக்க மறந்தா பொம்பளை இல்லை அதைய சொல்ல நினைச்சேன் சொல்லாமத்தான் விட்டேன் நீ செவ்வரளி தோட்டத்தில ஒன்னை நினைச்சேன் கிட்ட பாடுதம்மா இந்த மனசு அக்கம் பக்கம் யாரும் இல்ல ஆளுங்க அரவும் இல்ல சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்போம் அடங்குதில்லை செவ்வரளி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு சேர்ந்து கட்டும் பாடுதையா இந்த மனசு. மாமா உங்களை பார்த்து எனக்கு வந்த காதல் எப்படின்னு சொல்லவா? சொல்லவா? காதல் வைபோகமே காணும் நாளிலே வானில் ஊர்கோலமா ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்தம் பண்பாடுதே அதில் வைபோகமே காணும் நன்னாளிலே வானில் ஊர்கோலமா ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்தம் பண்பாடுதே. கோடை காலத்து வெயில்கள் முடிரும் பௌர்ணமி வாடை காலத்து கூட விளையாடல் ஓடை கோடை காலத்து பெண்கள் குளிரும் பௌர்ணமி திங்கள் வாடை காலத்தில் கூடும் விளையாடும் மூதல் வாழ்நாளும் மழையில் மனநாளும் நனையில் அனுபவிப்பேன் தொடர்ந்திருப்பேன் ஏழேழு ஜென்மம் எடுப்பேன் காதல் 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 வைபோகமே காணும் நன்னாளிலே வானில் ஊர்கோலமாய் ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்தம் பண்பாடுதே. எண்ணம் என்னென்று வண்ணம் இளமை பொன்னென்று விண்ணோ எங்கும் ஆனந்த ராகம் அனுபோகம் யோகம் மேகலை பாடிடு ராகம் ராகங்கள் பாடிடும் மேகம் மேகத்தி மூடிய மோகம் அனுபோகம் யோகம் வாழ்ந்தாளும் தன் மடியில் வளர்ந்தாளும் தன் அருகில்
நானும் நன்னாளினே ஆனில் ஊர்வலமா கொடி கிளிகள் கொடி இணைந்து ஆனந்த பண்பாடுதே லலலா 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 லலலா